கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை ஆர்க் டிவியின் மூலமாக எங்கள் ரூபவதிய ஊழியத்தின் சார்பாக தேவன் வழங்க கிருபை தந்ததற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறதற்கு முன்பதாக, கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம். கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளின் நல்ல மாலை வேலைக்காய் நன்றி சுவாமி. இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உடைய வார்த்தை வல்லமையோடு வெளிப்படட்டும், கேட்கிற மக்கள் பயன்பெறட்டும், அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக்கி தாங்க. உம்முடைய கரத்திலே தந்த 5 அப்பம் 2 மீனை அப்பா 5000 பேர் திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ந்தது போல இந்த வார்த்தை உடைய கரத்திலே வைத்து நீர் ஆசீர்வதித்து பிட்டு பிள்ளைகளுக்கு கொடும், அநேகர் திருப்தி அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னு பார்த்தா, நன்மை செய், நன்மை செய், மேன்மை அடைவாய். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இது ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே காயின் ஆபேல கொன்ன போது காயின் இடத்துல தேவன் சொல்றார், நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையோன்னு. ஆனா அதே தோட்டத்துலதான் கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வச்சிருந்தாராம், ஜீவ விருட்சத்தையும் அங்கதான் வச்சிருந்தாரு. ஆனா மனுஷன் ஏவாள் என்ன பண்ணிட்டா, நன்மை தீமை அறிய கனியை பிரிச்சுதான் பாவம் உலகத்துல வந்துட்டு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரோ அதுக்கு கீழ்ப்படியாம செஞ்சு பாவம் வந்துட்டு, தீமைன்னு ஒண்ணு வந்துட்டு. அவங்க அதை தொடாம இருந்தா நன்மை தீமை வந்திருந்திருக்காது. ஆனா மனுஷன் தெரிந்து கொண்டதோ தீமையை தெரிந்து கொண்டான். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நன்மை செய்யும் சுபாவம் தேவனுடையது, தீமை செய்யும் சுபாவம் பிசாசினுடையது. அப்போ இவன் பிசாசின் கிரியைகளை அவன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். ஒன்னும் இல்ல, ஆபேனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சுட்டு காயினுடைய காணிக்கைய கர்த்தர் அங்கீகரிக்காதனால இவனுக்குள்ள ஒரு காழ்ப்பு, ஒரு பொறாமை. அதனால அவனை கொல்றதுக்கு முற்பட்டுட்டான், கொன்னுட்டு மறைச்சிட்டான். தேவனாகிய கர்த்தர் காயின்ட்ட, உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு உடனே தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, அவனுடைய ரத்தத்தின் சத்தம் என்ன நோக்கி கூப்பிடுது. பாருங்க, ஒரு கீழ்ப்படியாமையின் பாவம் பின்னால ஒரு கொலையின் பாவத்துக்கு போயிட்டு. அப்போ தீமையை தெரிந்து கொண்டதுனால இவ்வளோ. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு கேட்கிறாரு. அப்போ இன்னைக்கு நன்மை செய்கிறவன் உண்டான்னு தேடுறாரு, ஒருவனும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாம் தீமை செய்து கெட்டவர்களா மாறிட்டாங்க. அவர்களை மீட்க தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆனா தேவனுடைய சுபாவம் நன்மை மட்டும்தான் செய்யும், பிசாசு தீமையை மட்டும்தான் செய்வான். நம்ம உலகத்துல ரெண்டும் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கு, தேவனா பிசாசா. நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கோமா, பிசாசுக்கு அல்லது பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறோமா? பாவத்துக்கு அடிமைகளா இருந்தா நம்ம பாவத்துக்கு அடுத்த காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு அடிமையாயிடுறோம், அது நம்மளை மேற்கொண்டுறது, நம்ம அந்த காரியத்தை தான் செய்யறோம். மனுஷனா இருக்கிறவங்களுக்குள்ளே பாருங்களேன், சின்ன குழந்தையா இருந்தா கூட தெரியாம போய் சொல்லும், அழகா போய் சொல்லும், நான் செய்யல நான் செய்யல நான் செய்யல, செஞ்சுட்டு மறைக்கும். அதுடைய ஒரு ரத்தத்திலே ஊர்ன ஒரு பாவம் சுபாவம் அது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதனாலதான் கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்னு சொல்றார். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். சத்தியம் என்ன? இயேசுதான். சத்தியம் தான் வேர்டு, ட்ரூத், உண்மை. ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒன்னும் செய்ய முடியாது. அதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அறிய முடியும். இயேசு இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா உலகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை நல்லா பயன்படுத்துவான். ஆமா, அவனுக்கு எதிராக போகும்போது நம்மள அவன் செயல்பட விடாம தடுக்கத்தான் செய்வானே தவிர, ஏன்னா நல்ல வழியில போறவங்கள யாராவது விரும்புவாங்களா? இல்ல. அவனை எப்படி தடுத்து நிறுத்திடலாம்? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கெடுக்கான், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். ஏன்? அவனுக்கு ஆள் தேடுறதுதான். அதேதான் சத்தானுடைய வேலையும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய சுபாவம் என்ன தெரியுமா? நன்மை செய்கிறது. ஏசாமி ஓய்வு நாளே அப்படியே போகும்போது கை சூம்பின ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு விடுறாங்க. அப்ப பரிசேயர்கள் இயேசு மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக, இவர் ஓய்வு நாளில இவரை குணமாக்குறாரா என்ன யாதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிக்காங்க. ஏசாமி சொல்றாரு, உங்களுடைய ஆடு ஒண்ணு குழியில விழுந்தா நீங்க ஓய்வு நாள்ல தூக்கி விட மாட்டீங்களா? தூக்கி விடுவீங்கல்ல. அப்போ இவனை கையை முடியாத இவனை நான் ஓய்வு நாள்ல ஏன் குணமாக்க கூடாது? உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவன் கை மறு கையை போல என்ன செஞ்சிட்டு சுகமாயிட்டு. அப்போ நன்மை செய்கிறது அல்லது சுகத்தை கொடுக்கிறது அல்லது ஜீவனை கொடுக்கிறது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய சுபாவம்.
அதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறது பிசாசினுடைய சுபாவம். ஆண்டவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் குழியில விழுந்து ஆடை நீங்க தூக்கி விடுறீங்கல்ல, நானும் ஓய்வு நாள்ல நன்மை தான் செய்வேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம்? நான் நன்மை செய்ய தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாகவே உலகத்துல என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அவரை போல நல்ல தேவன் இல்லவே இல்லை. அடுத்ததை பாத்தீங்கன்னா, யாக்கோபு தான் மாமா வீட்டுல போய் ஆடு மேய்க்க போனான். தாய் மாமா வீட்டுலதான். ரெபேக்காளுடைய அண்ணன் தான் அந்த லாபான். அந்த லாபான் வீட்டுல ஆடு மேய்க்கான் யாக்கோபு. அப்போ அங்க போகும்போது 2வது மகளுக்காக பிரியம் வச்சுட்டு அவனுக்காக 7 வருஷம் ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்ச்சி முடிச்சுட்டு 2வது அவன் மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் லேயால. ஐயையோ கூச்ச கண்ணு பார்வை. அதுக்கு பிறகு நான் ராகேலுக்காக தானே இங்க உங்ககிட்ட ஆடு மேய்ச்சேன், நீங்க எப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், இன்னும் 7 வருஷம் வேலை பாரு, இவட்ட 7 நாளை நிறைவேற்றுன்னு அவளையும் உனக்கு திருமணம் பண்ணி தரேன். திரும்ப பாருங்க, அங்கேயும் அவன் ஏமாற்றப்படுறான். திரும்ப இவன் ஏசாவை ஏமாத்திட்டு தான் அங்க போனானா, இவன் அங்க ஏமாற்றப்படுறான். அங்க லாசரு யாக்கோபுக்கு முதல்ல லேயால கல்யாணம் பண்ணி வச்சான், 2வது ராகேல கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தான். ஆனா 7 வருஷம் 14 வருஷம் மாமாக்கு தாய் மாமாவுக்கு ஆடு மந்தை மேய்ச்சி கொடுத்துட்டு இருந்தான். ஒரு காலகட்டத்துல இவனுக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு வேலைக்காரி கொடுத்தான். லேயாளுக்கு ஒரு வேலைக்காரி, ராகேலுக்கு ஒரு வேலைக்காரி. கடைசியில அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவனுக்கு மந்தெல்லாம் வந்தோடனே அவன் நிறைய ஏமாத்துவான் லாபான். கடைசியில நான் என் குடும்பத்துக்கு எப்ப சம்பாதிக்கிறது அப்படின்னு வெளியே கிளம்பி சொல்லாம பிரேம வருவான். அப்பதான் கர்த்தர் லாபான்ட்ட சொல்றாரு, நீ யாக்கோபு கிடத்துல நன்மை அன்றி தீமை ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொப்பனத்துல எச்சரிச்சிருவார். பாருங்க, நம்ம தேவன் நமக்காக எதிரிகள் இடத்துல பேசுறாரு. தீமை செய்ய கிளம்புறவன்ட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறாரு. நீ அவன்கிட்ட நன்மையை தவிர தீமை ஒண்ணு என்னவே செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அப்போ அதே நேரத்துல ஆதியாகமம் 32 அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லியிருக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னாரா, நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு என்கிட்ட சொன்னீரே, நீர் எனக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணின தேவன்கிட்ட நாம அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது, அவரை ஞாபகப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை மறக்கிறதுக்கு ஒரு அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. நீர் எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீரே, மெய்யாகவே நன்மை செஞ்சு ஒரு சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே, நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி உயிரோட என்ன செஞ்சாரு? காத்தார். யார? யோசேப்ப. அப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும், யாக்கோபுக்கு, யோசேப்புக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஜனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாம விடவே மாட்டாரு. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தேன், நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்களே, என்ன நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை என்னில் நிறைவேற்றித்தாங்க. நீங்க வாக்கு மாறாத வல்லமையுள்ள தேவன், அதை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் இதை அநேகருக்கு சொல்லணும், எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? அப்படியே அற்புதம் செய்வார். அடுத்தது பாத்தீங்கன்னா, லூக்கா 6 அதிகாரம் 35 வசனத்துல சொல்லியிருக்கு, இயேசு நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். நம்ம மனுஷங்க என்ன செய்வோம்? அவங்க நன்மை செஞ்சா நம்ம நன்மை செய்வோம், அவன் எனக்கு தீமை செஞ்சா நானும் ஒண்ணு தீமை தான் செய்வேன் அப்படி சொல்றது மனுஷ சுபாவம். அப்ப நன்மைக்கு நன்மை செய்கிறது மனுஷ சுபாவம், தீமைக்கு நன்மை செய்கிறது தெய்வீக சுபாவம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அதே மாதிரி 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனா 10 பேர்ல சமாரியன் ஒருத்தன் அந்நியனே ஒழிய வேறொருவனும் எனக்கு திரும்ப நன்றி செலுத்த வரலையே அப்படிங்காரு. அப்ப கர்த்தருக்கே 10ல் 1 பங்கு தான் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்காங்க. ஆனா நம்ம 100 பேருக்கு செஞ்சாலும் ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க. அது தயவு செய்து நன்மை செஞ்சுட்டு அவங்க நமக்கு திரும்பி நினைப்பாங்க, நமக்கு நன்றியா இருப்பாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நானும் நல்லா செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா இப்ப நான் கர்த்தருக்குள்ள ஸ்திரமா ஆயிட்டதுனால அதை பத்தி சட்டே பண்ற கிடையாது. நன்மை செஞ்சா மேன்மை எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்துல இருந்து தான் வரணும். அவன் செஞ்சவங்கிட்ட இருந்து வந்தா இம்பிட்டு தான் வரும். ஆனா தேவாதி தேவன் ஏற்ற காலத்திலே பலனை பெருக பண்ணுகிறவர், 100 மடங்காவோ 1000 மடங்காவோ தருவாரு. மனுஷங்களுக்கு உதவி செய்ய சொல்றாரா, செஞ்சுட்டு திரும்பி பார்க்காதீங்க. அப்படி இருந்தாதான் நமக்கு அது ஆசீர்வாதமோ அது சமாதானமோ. மிச்சபடி ஒரு நாள் நமக்கு அது ஆசீர்வாதமாவோ சமாதானமாவோ இருக்காது.
அப்ப கர்த்தருடைய காரியம்னா கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி கர்த்தர் செய்ய சொல்லியிருக்காரா, நம்ம கையில இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு தான் தந்திருக்காரா, கொடுப்போம். பசியா வாரானா சாப்பாடு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அது யாரு எவருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள வயிற திருப்தியா நிறைச்சு அனுப்பிடுவோம். அந்த மாசு வயிற்ற தடவிட்டு நல்ல புண்ணியவதி, என் வயிறா கொதிச்சு போய் பசியில வந்தேன், நல்ல சாப்பாடு தந்தாங்கன்னாவது சொல்லிட்டு போவாரு. அதோட அந்த ஆசீர்வாதம் நமக்கு பரலோகத்துல இருந்து வரும். அதுதான் வேதத்துல சொல்லி இருக்கு, அந்நியரை கூட தெரியாம நீங்க தேவதூதர்களை கூட உபசரித்தது உண்டுன்னு. அப்போ நமக்கு அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். தெரியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், தப்பே கிடையாது. அப்பவும் அதுல விசேஷமா பசின்னு வர்றவங்க அல்லது வியாதின்னு வர்றவங்க நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கர்த்தரை நம்பி செஞ்சுட்டு பலனை கர்த்தர் இடத்துல பார்க்கமோ பார்க்கலையோ, ஆனா தேவன் அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லையா, மேன்மை தருவார். ஆனா நன்மை செய்தால் என்ன உண்டு, மேன்மை உண்டு. நன்மை செய்தால் என்ன உண்டு, மேன்மை உண்டு. யோசேப்பை பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டான் வீட்டுல இருந்து. ஆனா அரண்மனையில இருக்கும்போது சொல்றான், நீங்களும் எனக்கு தீமை செய்ய, சகோதரர்களை பார்த்து அண்ணமாரை பார்த்து நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தரோ வெகு ஜனங்களை இந்த பஞ்ச காலத்திலே வெகு ஜனங்களை இந்த பஞ்ச காலத்திலே காப்பாற்றுறதுக்கு, உயிரோட காப்பாற்றுறதுக்கு, அவங்கள போஷிக்கிறதுக்கு என்ன இந்த இடத்துல அதிகாரியா வச்சிருக்காரு. நீங்க அதனால என்ன செய்ய வேண்டாம், விசனப்படவே வேண்டாம். நீங்களே என்ன குழியில போட்டதுக்கோ எகிப்தியர்கிட்ட வித்து போட்டதுக்கோ நீங்க விசனப்பட வேண்டாம். அது கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். அப்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு தீமையை கூட நன்மையா மாற்றுவார். கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிருன்னு சொல்றவரு நம்ம வாழ்க்கையில என்ன புயல் வந்தாலும் இறையாதே அமைதியாயிரு, என் பிள்ளைய நான் காக்கணும்னு கர்த்தர் விழித்திருக்கிறார். அதனால நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த முடியும். ஆனா நம்புங்க, ஆனா நேசிங்க, ஆனா விசுவாசிங்க. கர்த்தர் பெரியவர். அடுத்தது பாத்தீங்கன்னா உபாகமம் 17 அதிகாரம் 12-19 தீமையை உன் நடுவில் இருந்து விலக்குவாயாக. தீமைன்னு நமக்கு தெரியும், எது தீமைன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். நன்மை செய்யாம இருந்தாலே அது பாவம் போட்டிருக்கு. நன்மை ஒருவனுக்கு செய்ய அறிந்திருந்தும் அதை அவன் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அதே பாவம். பாவம்னா தீமை. அப்ப தீமையை நம்ம நடுவுல இருந்து விளக்கணும்னா, நன்மை செய்ய உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை செய்யாம என்ன செஞ்சிடவே கூடாது, விட்டுறவே கூடாது. அப்புறம் வீணான காலம் திரும்ப கிடைக்காது. ஐயோ நழுவ விட்ட பிறகு அந்த டைம் நமக்கு கிடைக்காது. அதனால உங்களுக்கு கையில இருக்கும்போது நான் நாளைக்கு என்ன செய்வேன்னு நினைக்காம, நாளை தினத்து ஒண்ணு வசனம் சொல்லுது, நாளைய தினம் நமக்காக கவலைப்படுது. நாளைய தினம் வசந்தரால எப்படி போஷிக்கணும், எப்படி நடத்தணும்னு அது கவலைப்படுதுன்னு கர்த்தர் அதுக்கு அதை பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அதனால நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதே முழு பலத்தோட செய். அது என்ன உதவியாவும் இருக்கட்டும், முழு பலத்தோட பின்னால திரும்பி பார்க்காம, நாளைக்காக யோசிக்காம கர்த்தர் சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் கட்டாயமா என்ன செய்வாரு, நன்மை செய்வார். சவுலுக்கும் தாவீதுக்கும் விரோதம் பகையெல்லாம். ஆனா சவுல் தாவீதை எத்தனையோ முறை கொலை செய்யறதுக்கு எத்தனைக்கிறான். ஆனா தாவீது சவுல்ல கொலை செய்யறதுக்கு சமயம் கிடைக்கும் போது தாவீது என்ன சொல்றான், அபிஷேகம் பண்ணவர் மேல கை போட்டுட்டு நான் குற்றம் இல்லாம போக முடியாது, நான் அப்படி செய்ய மாட்டேன். அவரு மல ஜலாதியா இருக்கும்போது அவர் வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டு வந்து இப்படி காட்டுவான். உடனே அவன் சவுல் சொல்லுவான், ஐயோ நீ உத்தமே, நான் உன்னை எத்தனையோ தடவை கொல்ல பார்த்தேன், நீ நீதிமான், என்ன கொல்றதுக்கு உன் கையில சந்தர்ப்பம் கிடைச்சும் நீ என்ன கொல்லல அப்படி சொல்றான். அதுதான் நன்மை, அதுதான் நன்மை. எதிரி கையில சிக்குனாலும் நன்மை செய்யறான் பாத்தீங்களா, அதுதான் உண்மை. தீமைக்கு நம்மள கர்த்தர் என்ன செய்கிறாரு, விலகிறார். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 13 சொல்லுது, நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு தீமை என்ன செய்யாது, நீ அகலவே அகலாது. அப்போ தாவீது நன்மை செய்யறான், சவுல் தான் என்ன செய்யறான், தீமை செய்ய நினைக்கான். அப்ப இன்னைக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் நன்மை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை நினைக்கவே கூடாது. உலகத்துக்காரங்களும் சொல்றாங்க, என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. செய்த உதவிய மறக்கிறவங்களுக்கு எந்த உதவி இதுவும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரிதான் நன்மை செய்யறவங்க வீட்டை நன்மைக்கு தீமை செய்யறவங்க வீட்டை விட்டு தீமை என்ன செய்யாது, அகலவே அகலாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நீதிமொழிகள் 31 அதிகாரம் 12 குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறாளாம், உயிரோட இருக்கிற நாளெல்லாம் தன் கணவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். அப்போ ஒரு குணசாலியான ஒரு பெண் அப்படின்னு நம்ம இருந்தோம்னு சொன்னா எப்படி இருப்போமா, வாழ்நாள் பூரா உயிரோட இருக்கிற நாளை எல்லாம் அப்படின்னு அவ்வளவு அழகா எழுதியிருக்கான் இந்த லேமுவேலு, தாய் லேமுவேலுக்கு. அப்ப சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்கிறாரு,
உயிரோடு இருக்கிற சகல நாளும் தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அப்போ ஒரு பெண் நீ குணசாலினா உன்னால எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மையை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். புத்தியின மனுஷன் இருக்கான், அறிவுகட்ட மனுஷன் நம்ம சொல்லிடுவோம். அறிவுகட்ட மனுஷனுடைய அறியாமை அடக்குற தன்மையை எதுல இருக்கான்? நன்மையில இருக்கான். நன்மை செய்யும் போது அறியாமையில இருக்கிற மனுஷனுடைய அறியாமையை அடக்குற தன்மை இந்த நன்மையில இருக்குன்னு சொல்லி பேதுரு எழுதுறாரு அப்போஸ்தலன். அவருடைய அதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்றது. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னன்னா, நன்மை செய்யும் போது அநேக சோர்வுகள் தான் வரும், அநேக சோர்வுகள் வரும், கொஞ்சம் சோர்வு வராது. அதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. அப்போ நன்மை செய்யறவங்கள மனமடிய பண்ணுவாங்க, சோர்ந்து போக பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஆமா ஆமா ரொம்ப செஞ்சுட்டா இவா அப்படின்னு. அது அவங்க கதை முடிஞ்ச பிறகு நம்மளை எவ்வளவு அசிங்கமா தூசிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா தூசிப்பாங்க. அதனாலதான் சொல்லியிருக்கு சோர்ந்து வரும், ஆனாலும் சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. நீ நன்மை செய்யணும்னு நினைக்கியா, நீ சோர்வு வரும், ஆனா சோர்ந்து போகாம நன்மை செய்யி, மேன்மை நீ என்ன செய்வா காண்பாய். அடுத்தது பார்த்தா சோர்ந்து போகாம நன்மை செஞ்சோம்னா அதுல என்ன போட்டிருக்குன்னா ஏற்ற காலத்துல அறுப்போம், ஏற்ற காலத்துல அறுப்போம். அதுலயே பைபிள்ல போட்டிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதே மாதிரி பலனை எதிர்பார்க்கும் போது சின்ன ஈல்டுன்னா உடனே கிடைச்சுக்கிடும். பல வருஷம் அப்படின்னா அது நின்று பலன் தரும். அப்ப லேட் ஆகுது, நம்ம செஞ்ச நன்மைக்கு பலன் வரல அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி நட்டினா சீக்கிரம் பலன் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதே இது மாமரம், நெல்லி மரம், தென்னை மரம் எல்லாம் நட்டினோம்னா 1 வருஷத்துக்கு காய்க்க லேட் ஆகும், ஆனா பல வருடங்களுக்கு அதுல பலனை நம்ம என்ன செய்யலாம், பெறலாம். அப்போ ஏற்ற காலத்துல பெரிய பலனை தருவார், கொஞ்சம் பலன் வராது. அதனால சொன்னது யாரு? தேவாதி தேவன். நன்மை செஞ்சா மேன்மை இல்லையோ? கட்டளை இருக்கு, ஆனால் நீங்க தைரியமா செய்யுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, தேசத்துல குடியிருங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்க பலனை என்ன செய்வாரு? ஏராளமாய் பெருக பண்ணுவார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை நம்ம செஞ்சோம்னா, நன்மை செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மகிமை, நம்பிக்கை, கனம், நித்திய ஜீவன் எல்லாம் நமக்கு கர்த்தர் தரார். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். அப்போ மகிமை, கனம், அழியாமைய தேடுறவங்களுக்கு நித்திய ஜீவன் அவர் நமக்கு வாக்கு பண்ணி தருவாரு. சில மனுஷனை பாருங்க, தருவேன்னு சொல்லுவான், ஆனா தரமாட்டான், அவனால கொடுக்க முடியாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் தருவேன்னு சொன்னா நிச்சயமா தருவாரு. அவர் நல்ல தகப்ப, நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்ப, உலகத்தை உண்டாக்குன ஒரு உன்னதர் பத்துடுங்க. அதனால யாரை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தேவனை நம்புங்க. உங்க வாழ்க்கை செழிக்கணும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், கர்த்தரை நம்புறவன் கட்டாயம் செழிப்பான். மனுஷரை நம்புறவன் விழுந்து போயிடுவான். கர்த்தர் சொல்லியிருக்காரு, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். அவன் உசுரோட இருக்கிறவனை, செத்த பணத்தை கூட நம்பலாம், ஆனா உசுரோட இருக்கிறவனை, அதான் நாசில சுவாசம், அவனை நம்பாதீங்க. அவன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான். அதை தெரியாம தான் மனுஷரை பின்னால 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 என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. அதுலயும் விசேஷமா வாலிபர்கள், வாலிப பெண்ணு பின்னால, வாலிப பெண்கள், வாலிப பையன் ஒரு என்ன நம்பிக்கையில சார்ந்து கொள்றாங்கன்னு தெரியல. அன்புலையோ, அழகுலையோ, படிப்புலையோ, ஒரு வார்த்தையில ஏமாந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு பிறகு கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. உங்க வாழ்க்கை செழிக்கணுமா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, உன்னதர் உலகத்தை படைச்ச உன்னதர் நல்லா யோசிங்க, நல்லா அவங்க காலத்தை பயன்படுத்துங்க. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த உன்னதரை நீங்க நோக்கி பாருங்க. அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஆமா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்கள. உங்க அம்மா அப்பா மறந்தா கூட ஏசப்பா மறக்கவே மாட்டாங்க. அவர் உன்னதர், அவர் தேவன். அதுதான் அவர் நல்லவர் 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 நல்லவர். நான் ருசிச்சிருக்கேன், நீங்களும் ருசிச்சு பாருங்க. கர்த்தர் ரொம்ப 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 நல்ல. அதுதான் அந்த தாவீதுராஜா சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்து நீங்க அவரை பற்றிக்கிடுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில, அவங்கவுங்க கஷ்டத்துல, அவங்கவுங்க பிரச்சனையில உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அன்பை நீங்க ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா உலகத்து மேல உங்களை நேசிக்க தோணவே தோணாது. உலகத்தின் பற்றெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஆளு, நேசிக்கப்பட வேண்டிய ஆளு இயேசுதான், கீழ்ப்படிய வேண்டிய ஆளு இயேசுதான். அவர் என்ன சொல்றாரோ, அதாவது மரியாள்
ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் தாயாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க பந்து பரிமாறும் பொழுது நம்ம ஊர்ல பாயாசம் இனிப்பு கொடுக்குற மாதிரி அங்க திராட்சை ரசம் பரிமாறுறாங்க. அவங்க ஏசாமிக்கு சொந்தமானவங்க, ரிலேட்டிவ். அங்க உடனே தாய்கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கின உடனே குறைவுபட தொடங்கின போது அங்க போய் சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபடுதுன்ட்டு. உடனே தாயார் போய் ஏசாமிட்ட சொல்றாங்க, அங்க திராட்சை ரசம் குறைவுபட போகுதுப்பான். உடனே அவர் என் வேலை இன்னும் வரல, பொறுங்க அப்படி சொல்லிச்சார். ஆனா தாயார் வந்து அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்றாங்க, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். உடனே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. வேலை வந்துச்சு, நீங்க ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாரு. உடனே நிரப்புனாங்க. அடுத்தப்ப பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, மொண்டு ஊத்துங்க. அது அப்ப முந்தின ரசத்தை பாலுக்குள்ள ஒரு ரெட்டிப்பான ருசி உள்ள ரசம் திரும்ப வந்துச்சு. அப்ப எப்படி வந்துச்சு? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால வந்துச்சு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துல உங்களுக்கு குறைவுபடுதோ நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இயேசு என்ன சொல்றாரோ, தண்ணியை நிரப்புனா தண்ணியை நிரப்புங்க, அது திராட்சை ரசமா மாறிடும். மொண்டு கொண்டு ஊத்துன்னு சொன்னா மொண்டு கொண்டு ஊத்துங்க, அது மிகுந்த சுவை உள்ள திராட்சை ரசமா மாறிடும். உங்க வாழ்க்கை செழிக்கணும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். தண்ணீர் ரசமாய் மாறும். நன்மை செய்ய சொன்னிருந்தா நன்மை செய், மேன்மையான ஆசீர்வாதங்களை கத்தர் தருவார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் தேவ வார்த்தை, தேவ வசனம் அப்பா. அம்பா இருதயங்களை பாயட்டும், அவர்களுக்கு இது புது உயிரை ஜீவனை கொடுக்கட்டும். ஆண்டவரே, சூம்பின கைவுடையவனுக்கு நன்மை செய்தீரே. வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் இந்த மக்கள் எல்லாம் சூம்பி போய் இருக்கிறாங்களோ அவங்கள செழிப்படைய பண்ணுங்க அப்பா. நற்கிரியைகளை பெருக பண்ணுங்க, மேன்மைகளை பெருக பண்ணுங்க. உம்முடைய நேசிக்கும் அன்பை கொடுங்க, ஆசீர்வதிங்க. கேட்கிற யாவரும் பிரயோஜனப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வசனத்தை கேட்ட உங்களை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.